ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய பாபிலோன்ல இருந்த ரகசியங்களை வச்சு நம்ம பணப்பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் தான் நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை வேணுமா இல்ல வெறும் அதிர்ஷ்டம் இருந்தா போதுமா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் பாபிலோனோட மொத்த ஞானத்தோட மையப்புள்ளியாவே இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். சரி, அப்போ சேலஞ்ச் எடுத்துக்கலாம். நம்மளோட நிதி எதிர்காலத்தை, அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை எப்படி பாதுகாக்கிறது? இதுக்கு அந்த காலத்து பாபிலோனியர்கள் கிட்ட என்ன தீர்வு இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு அட்வைஸ். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப பெருசா பேசுறோமே, ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்னு, அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். இது சும்மா ஏதோ பழமொழி இல்ல, இது எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த 6வது தீர்வு எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்க வாங்க நாம இப்போ நேரா செருப்பு தைக்கிற அன்சன் அப்படிங்கிற ஒருத்தரோட கதைக்குள்ள போகலாம். அன்சன் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சின்ன தொகைய, அதாவது 2 வெள்ளி நாணயத்தை மட்டும் எடுத்து தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன ஒரு தொடக்கம். இப்போ பாருங்க, இங்கதான் அசல் மேஜிக்கே இருக்கு. வெறும் 8 வருஷத்துல அந்த சின்ன முதலீடு 1040 வெள்ளி நாணயமா வளர்ந்து நிக்குது. இதுக்கு பேருதான் கூட்டு வட்டியோட சக்தின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அதுதான் விஷயம். இன்னும் ஒரு படி மேல போய் யோசிப்போம். அதே பழக்கத்தை அவர் இன்னும் ஒரு 12 வருஷம் தொடர்ந்திருந்தா அவரோட கையில 4000 வெள்ளி நாணயங்கள் இருந்திருக்கும். சும்மா நினைச்சு பாருங்க, அந்த 2 நாணயம் தான் அவரோட வாழ்நாள் முழுசுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையே கொடுத்திருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ சேமிக்கிறது பத்தி பார்த்தாச்சு. ஆனா சேமிப்பு மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. நம்ம வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது? அதுதான் அடுத்த பெரிய சவால். வாங்க பகுதி 2க்குள்ள போகலாம். இந்த கதை நம்மள பல பேருக்கு கனெக்ட் ஆகும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சம்பளம் பத்த மாட்டேங்குதுன்னு ஒரு இளைஞன் புலம்புறான். பாவம், 2 மாசத்துல 6 தடவை சம்பள உயர்வு கேட்டு பார்த்துட்டான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு பாபிலோன் என்ன வழிய சொல்லுதுன்னு பாப்போம். இதுக்கு அர்காத் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. சம்பள உயர்வு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு 5 ஸ்டெப் சொல்றாரு. முதல்ல, ஜெயிக்கணும்னு ஒரு தீவிரமான ஆசையை வளர்த்துக்கணும். 2வது, நீங்க செய்யற வேலையில இன்னும் அதிக ஆர்வம் காட்டணும். 3வது, உங்க வேலையில முழுசா கவனம் செலுத்தணும். 4வது, விடவே கூடாது, விடாமுயற்சியோட இருக்கணும். கடைசியா, உங்க தொழிலை பத்தி இன்னும் அதிகமா கத்துக்கிட்டே இருக்கணும். இது வெறும் பேச்சுக்கு சொல்ற விஷயம் இல்ல. அர்காத் இத அவரோட வாழ்க்கையில செஞ்சும் காட்டியிருக்கார். சம்பள உயர்வுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காம அவரோட திறமைய வளர்த்துக்கிட்டு பாபிலோனோட தலை சிறந்த எழுத்தரா உயர்ந்தாரு. அப்ப பாருங்க, இந்த வழி நிச்சயமா வேலை செய்யுங்கிறதுக்கு அவரே ஒரு பெரிய உதாரணம். சரி, இப்போ பணம் சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது பத்தி எல்லாம் பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா நிஜமாவே என்ன? அது தானா வருமா இல்ல நாம தான் தேடி போகணுமா? வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போய் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம எல்லாரும் இப்போ பாபிலோனோட கல்வி கோயில்ல உட்கார்ந்திருக்கோம். அங்க ஒரு பெரிய விவாதம் சூடா போயிட்டு இருக்கு. என்ன தலைப்பு தெரியுமா? ஒரு மனுஷன் எப்படி நல்ல அதிர்ஷ்டத்தை தம் பக்கம் இழுக்க முடியும்? அங்க முதல்ல வந்த பதில் எல்லாம் இன்னைக்கு நமக்கு நல்ல பரிச்சயமான பதில்கள் தான். சூதாட்ட மேசைகள், குதிரை பந்தயங்கள், சிம்பிளா சொல்லணும்னா சுலபமா ஜெயிக்கிறதுக்கான வழிகள். ஆனா அர்காத் இதுக்கெல்லாம் உடனே மறுப்பு தெரிவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் அதிர்ஷ்டத்தை தேடுறது சூதாட்டத்திலயோ பந்தயத்திலயோ இல்ல. ஏன்னா அங்க மனுஷங்க ஜெயிக்கிறத விட அதிகமா பணத்தை இழந்துட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையான அதிர்ஷ்டம் எங்கதான் இருக்கு? இதுதானே நம்ம அடுத்த கேள்வி. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்கதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே அர்காத் மொத்தமா மாத்த போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம சும்மா உட்கார்ந்து காத்திருக்கிற விஷயம் இல்ல, அது நாமளே உருவாக்குற ஒரு விஷயம். இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் சூதாட்டம் மாதிரி தற்செயலா நடக்கிற விஷயங்களை நம்புறது, அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே நமக்கு எதிராதான் இருக்கும். இன்னொரு பக்கம் நேர்மையான தொழில், வியாபாரம் மாதிரி வாய்ப்புகளை நாமளே உருவாக்குறது. இங்க பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு சாதகமா இருக்கும். அர்காத் நம்மள இந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அப்போ நல்ல அதிர்ஷ்டம்னா என்ன? இதுக்கு அர்காத் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுக்கறாரு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு துறையில நீங்க உழைக்கும் போது உங்களுக்கு வர நல்ல வாய்ப்புகளுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஜெயிக்கிற ஆட்டத்துல போய் விளையாடுறது தான் உண்மையான அதிர்ஷ்டம். அதனாலதான் அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, ஒருத்தர் விடாமுயற்சியோட இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் லாபம் பாப்பாரு. ஏன்னா லாபத்துக்கான வாய்ப்புகள் எப்போதுமே அவருக்கு சாதகமாதான் இருக்கும்னு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க உங்களுக்கான களத்துல விளையாடும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே உங்க பக்கம்தான் இருக்கும்.
ஆக மொத்தத்துல இந்த பாபிலோனியன் ஞானம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? 4 முக்கியமான விஷயங்கள். 1, சின்ன முதலீடா இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சு உங்க எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோங்க. 2, உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டு உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க. 3, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிறதில்ல, அது ஒரு வாய்ப்பு. கடைசியா 4வது, ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கிற இடத்துல உங்க உழைப்ப போட்டு உங்க செல்வத்தை நீங்களே உருவாக்குங்க. இப்ப கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, பதில் உங்க கையில தான் இருக்கு.